என்ன காரணம்? என்ன? நாட்டிலே பிறந்த நராதிபன் நான். ஆமா. இந்த நாடு எனக்கு சொந்தம். பஞ்ச பாண்டவர்களுக்கு கானகத்திலே பிறந்தவர்கள். ஆமா. அந்த கானகமே பஞ்ச பாண்டவருக்கு சொந்தமானது. நாடு கொடர் என்று மறுத்த பொழுது ஐவரும் ஐவருக்குரிய தேவியோடு ஆலோசனை செய்து என்னை தூதுவனாக அனுப்பினார்கள். தூதுவனாக சென்றேன். கண்ணா வந்த காரணம் என்ன? பாண்டவருக்காக பரிந்து தூதுவனாக வந்தேன். சாமி, வண்டியில போனியா இல்ல நடப்பாடியா போனியா இல்ல ஸ்கூட்டர்ல போனியா? இப்படி போன? உன்னுடைய எண்ணம் உன்னுடைய மனதில் எப்படி கருதுகிறாயோ அவ்வண்ணமே. இல்ல சாமி, நான் இல்ல சாமி அல்லவே, நான் இருக்கிற சாமி. நீ இருக்கிற சாமி. நடந்து போனியா இல்ல பஸ்ல போனியா இல்ல ஸ்கூட்டர்ல போனியான்னு நான் கேக்குறேன். எப்படி போனேன்? அங்க நாடு கேட்கறது எப்படி போனேன்? நான் எடுத்த அவதாரத்தில் ஏகபத்தினி விரதத்தோடு ராமாவதாரம் தாங்கினேன். அந்த நேரத்தில் வானரம் என்று சொல்லக்கூடிய குரங்கு அந்த அம்சம் உனக்கு தோன்றியது. இருந்தாலும் என் பக்தன் இருக்க வேண்டியதுதான். சந்தோஷம். எப்படி போனேன்னு கேக்குற சொல்ல. எப்படி போனேன்? பொதுவான மனிதனாக போக வேண்டும் நாடு பெறுவதற்கென்று. கோழிப்பாக்கத்துல கார் வந்துச்சு, அதுல இருந்து போனியா? எப்படி போன நான் கேக்குறேன். கோழிப்பாக்கம் கோழிப்பாக்கத்துல இருந்து ஒரு கார் வந்துச்சு. இவர் பாட்டுக்கு வரேன் அப்படின்னு போனாரு. யாரு? தப்பு சின்ன பையன். சொல்லாட்டவா எப்படி போனேன்? பாதசாரியாகவே நடந்து சென்றேன். கடுவாகனத்து மீதோ ரத ஆரோக்கியனாகவே சென்றதே கிடையாது. தூதுவ தர்மம் ஆண்டவா, ஆண்டவா உன்னுடைய பாதம் நோகு, உன்னுடைய திருப்பாதங்கள் நோகு. இந்த உபலாயத்துக்கும் அஸ்தாபுரத்துக்கும் 100 காத வழி. இந்த 100 காத வழியும் நீ பாதசாரியாக தான் செல்ல வேண்டும் என்ற சரி என்று ஏற்றுக்கொண்டேன். தர்மம் சொல்வது ஒரு அர்த்தம் இருக்கும். அப்படி என்று மனதில் கருதி நான் சென்றேன். என்ன வரவேற்றார். வரவேற்பு அதிகமாக உள்ளதுதான். அதன் பிறகு ராஜவேட்டைக்கு சென்றேன். கண்ணாணி வந்த காரணம் பஞ்ச பாண்டவருக்காக 28 ராஜ்யம் பேர்பாதி நாடு. நான் நேற்று முன்தினமே சொன்னேன் நாடு தர முடியாது. அப்படியா? அப்படி நாடு பெற வேண்டும் என்றால் போர் முனையிலே நின்று யார் வெற்றி பெறுகிறாரோ அவருக்கு தான் நாடு. சரி என்று யோசித்து அக்ரோனி சரேண்டாய். அக்ரோனி என்பது 10 + 8 = 18. ஒரு அக்ரோனிக்கு ஒரு நாள் யுத்தம் என்று 18 நாளைக்கு யுத்தமே சித்தமாக கைத்தட்டினேன். ஆமா. தட்டிய பொழுது ஆண்டவன் தூதுவராக வந்தார். யுத்தத்திற்கு கைத்தட்டி விட்டார் என்று துரியனாக விட்டவன் ஆலோசனை குட்டினான். என்ன காரணம்? என்னவென்று? போர் முனையிலே நின்று நாம் யுத்தம் செய்ய வேண்டும் என்றால் ஆயுதங்களுக்கு ஆயுத பூஜை செய்ய வேண்டும். இதற்கு வழிமுறை எப்படி? அன்னவருடைய பாட்டனா விளங்கி வீட்வரை அழைத்து கேட்க சாஸ்திர முறைப்பிரகாரம் நாளிட்டு பார்க்க வேண்டும். எங்கே செல்வது? சகாதேவனிடம் சென்று சாஸ்திரம் கேட்க வேண்டும். தாத்தா, நமக்கு நேர் விரோதி பாண்டவர்கள். சாஸ்திரத்தை நமக்கு செல்வாரா? நல்லவன் கெட்டவன் இவன் தான் சொந்த பந்தம் அப்படி என்று கிடையாது. சாஸ்திரம் என்பது சகலருக்கு பொதுவானது. உள்ளது உள்ளபடியே சொல்வான் சகாதேவன் என்று சொல்ல இரவோடு இரவாக சகாதேவனிடத்திலே சாஸ்திரம் கேட்டு நாளிட்டு சென்று கொண்டிருக்கிறான் துரியன். எப்படி நாளிட்டு தந்திருக்கிறான்? நீ கடவுளை தர வேண்டும். காளிகாதேவிக்கு கடவுளை தர வேண்டும். ஆயுதங்களுக்கு ஆயுத பூஜை செய்ய வேண்டும். இதற்கு வழிமுறை எப்படி? இதற்கு வழிமுறை என்றால் காளிகாதேவிக்கு பலி தர வேண்டும் என்றால் என்ன தரலாம்? கோழி, ஆடு, மாடு, பன்றி இவையெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஒரு பூசணக்காய், எலுமிச்சம்பழம், இவையெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அந்த பிடாரிக்கு தர வேண்டும் பலி என்றால் ஒரு தாய்க்கு ஒப்பற்ற மகனாக இருக்க வேண்டும். அவன் தாய்ப்பால் அருந்தாதவனா இருக்க வேண்டும். 32 லட்சம் பொருந்தியவனா இருக்க வேண்டும். அண்ணவனை கொண்டு வந்து பலி தந்தால் காளிகாதேவி பலிபிடத்தை ஏற்றுக்கொள்வாள். ஆயுதங்களை களைத்து கரத்திலே ஆயுதங்களை தாங்க முன்பதாகவே எதிரியுடைய சிரமப்பட்டது தரையிலே உருளும் என்று நாளிட்டு இருக்கிறார். அப்படி என்றால் இந்த உலகத்திலே யார் இருக்காங்க? 4 பேர் இருக்காங்க. ஆமா, யார் யாரு?
நான் ஒருவன். ஒண்ணு போட்டுக்கலாம் சாமியாரே. என்னிடம் நெருங்கக்கூடியவன் மனிதனை யாருதான்? அதானே. துரியன் அழைத்தால் செல்வியானா? முடியாது. நான் பாண்டவரை சார்ந்திருக்கேன். ஆமா. துரியனிடத்திலே ஒருவர் இருக்காரு. யாரு? மத்திய தேசத்து மன்னனா விளங்கிய ஜல்லியன். ஜெல்லி மகாராஜா. என்னை போன்று ஒரு தாய்க்கு ஒப்பற்ற மகன். அவன் சொந்தக்காரன். எப்படி 32 லட்சம் பொருந்தியவர், எதிரும் படைத்தவர். அன்னவரை பலி தந்தால் படைக்கு தளபதி யார் இருக்காங்க? அதானே. கிடையாது. எப்படி கொடுப்பாங்க? தரமாட்டார். முடியாது. பாண்டவர் நடைபிறந்த அர்ஜுனன் 11 நாமத்திற்கு சொந்தக்காரர். அன்னவரை அழைத்தால் வருவாரா எதிர்க்கு? எப்படி வருவான் பாரு. தரமாட்டார். அடுத்தபடி யார் இருப்பது? துரியன் கேட்கிறார் சகாதேவனிடத்தில். சகாதேவன் மறைமுகம் இல்லாமல் படிக்க உள்ளது உள்ளபடியே சொல்லிவிட்டான். அர்ஜுன பெருமானுக்கும் நாகக்கண்ணிக்கும் பிறந்த நல்லறவான் என்று சொல்கின்றவன் ஒருவன் இருக்கான். அப்படியா? சரி என்று உடனே இரவோடு அதோடு அந்த அதே நேரத்தில் சென்று நாகலோகத்தில் இருக்கும் நல்லறவானை கண்டு நாளைய தினம் நிறந்த அமாவாசை, அந்த அமாவாசை திதி நாளிலே பலி தந்தார் உங்களுக்கு பலி ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்ல, இதுதான் சமயம் என்று அரவானிடம் நயம்பட வாவாத்தை ஆடி ஒப்புக்கொண்டு சந்தோஷ முறையோடு புறப்பட்டு போகிறான் துரியன். நான் இருக்கிறது அவனுக்கு ஞாபகம் இருக்கணும். என்னை மறந்து அவன் வாவாத்தை ஆடி நாளிட்டு இருக்கிறார். அதே அரவான் அவனுடைய தாயார் நாகக்கண்ணி கர்ப்பத்திலிருந்து பிறக்கும் பொழுது தங்கை நாகக்கண்ணி ஒரு கதை சொல்லினேன். அந்த கதைக்கு ஊங்கட்டினால் எதற்கு சொல்லினேன்? வயிற்றில் இருக்க சிசுவாக விட்டது பாதை தருகிறது. அண்ணா, என்னால் தாங்க முடியவில்லை. அப்படி அம்மா, நான் ஒரு கதை சொல்கிறேன், அந்த கதைக்கு ஊங்கட்டினால் உனக்கு கொஞ்சம் சுமாராக இருக்கலாம், உறக்கம் வந்ததும் உறங்கி விடலானே என்று சொல்ல, சரி என்று நான் கதையை ஆரம்பித்தேன். அது முடியும் வரையில் கேட்ட விலையே கிடையாது. கர்ப்பத்தில் இருக்கிறது சிசுவாக விட்டது ஊங்காட்டியது. நாம் 10 அவதாரம் எடுத்தோம், நம்மளை விட இவன் ஒரு அவதாரம் எடுக்கிறான், 11 அவதாரமா என்று யோசித்தேன். நாகக்கண்ணி கர்ப்ப வேதனை படுகிறாள். நான் மருத்துவ கழிவையாக அவதாரம் தாங்கினேன். அந்த குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் எப்படி பிறக்கும்? தாய் வயத்தில் இருந்து அப்படி வந்தது கிடையாது. தாய் கர்ப்பத்திலே பிறண்டான், உருண்டான், 2 கால்கள் முன்னதாக வந்தது. இவன் எப்படியோ தப்பிக்க போகிறான், இவனை அடித்து விட வேண்டும் யோசித்து நான் முன்பதாக இருந்தேன். பிறந்ததுமே என்னை ஓங்கி மார் மீது உதைத்து விட்டு ஓடினான். உபராய காட்டில் மறைந்தார். என்னை தொட்டவனை நான் விட்டு வச்சதே கிடையாது. இதுதான் சமயம். என் தங்கை நாகக்கண்ணியிடம் சென்று நயம்பட வாவாத்தை ஆடி தாய்க்கும் பிள்ளைக்கும் பாசத்தை ஏற்பட செய்து அரவானை கொண்டு சென்று நாம் பலி தர வேண்டும். நான் குடிக்காத பாலை கொட்டி கவிக்க வேண்டும். இதுதான் என்னுடைய சூழ்ச்சி என்பது. இப்போது எங்கே புறப்படுவோம்? தங்கை நாகக்கண்ணியை சந்திப்போம். புறப்படு போகலாம்.